ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி இது நேற்றுக்கு காலையில் எடுத்த வீடியோ. காலையில் அப்படியே செடியெல்லாம் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு, நல்ல காற்று. எங்கள் ஊரில் வந்து பயங்கர காற்று. சரி, செடியெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்து ஒரு டீயவும் குடித்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வந்தார். சாலை மீன், ஊளி மீன். அதை சரி கழுவி இன்றைக்கி மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு மீனை கழுவி வச்சாச்சு. சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ மீன் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, முன்னக்கூட்டியே இந்த தேங்காய், அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைக்கிறத முன்னக்கூட்டியே நான் அரைச்சிட்டேன். வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. மசாலா, புளி ஊற போட்டிருக்கேன், புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு. அப்புறம் சின்ன உள்ளி தான் நான் மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். சின்ன உள்ளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பொரிக்காஞ்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு நம்ம இது பண்ணி குழம்பு வச்சோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். அப்படின்ட்டு கடுகு, வெந்தயம், சின்ன உள்ளி எல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை கொஞ்சம் வதக்கி, நல்லா வதங்கின பிறகு அது கூட தக்காளி பழத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம் போல், அப்படி ஒரு ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டிருந்தேன். போட்டு அப்படின்னா தான் நல்லா அது வந்து மெல்ட் ஆகும்ல தக்காளி. அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, குழம்பு பொடி, ப்ளீஸ், இந்த 3 பொடியும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் மசாலா வேகணும். வேகிறதுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். அந்த ஹீட்லேயே மசாலா எல்லாம் நல்லா அந்த சின்ன உள்ளி தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்ல ஒரு வாசனை. அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை ஊற்றி, இதோ பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்புல அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றின பிறகு நல்லா நுர தள்ளி குழம்பு நல்லா கொதித்து மசாலா எல்லாம் வெந்த பிறகு மீன் துண்டை ஒன்று அதில் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, பெப்பர் பொடி, உப்பு, இது 3மே போதும். ஏன்னா முட்டை வந்து சேர்க்க வேண்டான்னு என் மகன் சொல்லிட்டான், அதனால ஆட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குழம்புல வந்து மீனெல்லாம் எடுத்து போட்டாச்சு. மீன் துண்டு எடுத்து சாலை மீன், ஊளி மீன், தலை எல்லாம் போட்டாச்சு. அதை போட்டு இந்த ஒரு பக்கம் வந்து ரைஸ் கொதிச்சிருச்சு. இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் யூஸ் பண்ணின சோத்து பானை. இப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் மசாலா தடவி வச்சுருக்கேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணம், சுட சுட சோறு. அதுக்குள்ளே இஷானி வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு சுட சுட சோறு. அவளுக்கு மீன் குழம்பு சாப்பிட மாட்டாள், அதனால் கிரேவி மட்டும் போதும்னு சொல்ல போய் நான் கிரேவி மட்டும்தான் ஊற்றினேன். கொஞ்சம் ஒயிட் ரைஸும் கிரேவியும் ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வச்சுருந்தேன். ஸோ 4 பீஸாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சுட சுட சோறு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை.